எம்மா எப்படி இருக்கியே, நல்லா இருக்கியலா? காலையிலே அம்மா கரெக்டா போன் போட்டு பேச ஆரம்பிச்சாச்சு போல இருக்கு. என்னதான் பேசுவான்னு தெரியல. என்ன பேசுதான்னு ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேப்போம். நான் நல்லா இருக்கமா. மாப்பிள்ளைய அவர் ஆபீஸ் போயிட்டாருமா. இப்ப கிளம்ப வேண்டியதான். எம்மா அக்கௌண்ட்ல ஒரு 3000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். மெசேஜ் வந்துட்டான்னு பார்த்து சொல்லுங்க. அட பாவி மக்கா, அம்மைக்கு 3000 அனுப்புதாளா மாசம் மாசம்? இது எனக்கு தெரியாம போச்சே. இன்னைக்கு என் மோன் வரட்டும். இன்னைக்கு 2ல 1 பாத்துருதேன். இன்னைக்கு அவளா நானான்னு சம்பாதிக்கங்கிற திமிரு. அதான் அம்மாக்காரிக்கு மாசம் ஆனா டான்னு 3000 அனுப்பி விட்டுருக்கா. இப்பம்லாம் எனக்கு தெரியுது. ஏல சின்னத்தர வந்துட்டியா? இந்த கதையை கேளு. என்னம்மா? உன் அருமை பொண்டாட்டி உன் அம்மாக்காரிக்கு மாசம் 3000 அனுப்புதாளாம். உனக்கு தெரியுமால? ஆமா, அதுக்கு என்னம்மா தெரியும். ஓஹோ, அப்ப உனக்கும் தெரிஞ்சுதான் அந்த கதை நடக்கா? கல்யாணத்துக்கு முன்னால வேலை பார்த்தா அந்த சம்பளத்தை அம்மா கரெக்டா வாங்கி கொடுத்தா, இப்போ அவ்வளவு சம்பளத்தையும் நம்மகிட்ட வாங்கி கொடுக்கணும். இது என்னலாம் நியாயம்? இல்ல பைத்தியக்காரி ஒருத்தி இங்க இருக்குன்னு நினைச்சிட்டு நீ உன் பொண்டாட்டி நடக்கல. யாமா இப்படி கோவப்படுதுன்னு பிரஷர் அதிகமாகி கிடக்க. உன் பொண்டாட்டியால தான்ல எனக்கு பிரஷர் அதிகமாகுது. எனக்கு எம்ல நோய், ஒரு நோயும் கிடையாது எனக்கு. ஏமா உனக்கு இப்ப என்னதாம்மா பிரச்சனை? போய் யார்ட்டமா? சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். ஓஹோ, பத்த வைக்க ஆரம்பிச்சாச்சு அந்த மாமியாரு. அதுக்கு இந்த மனசை என்னதான் சொல்லுதாருன்னு பாப்போம். ஏமா எதுக்கு எடுத்தாலும் அவளையே எதுக்குமா குறை சொல்லிட்டு இருக்க? அவளும் வேலைக்கு போறா, வீட்லயும் வேலை பாக்கா. வேற என்னதாம்மா செய்யணும்? ஆமாப்பா ஆமா, உன் பொண்டாட்டிய குறை சொல்லிட்டோம்ல, அந்த ஆள வந்துருவான் சண்டைக்கு. எனக்கு நியாயத்தை சொல்ல யாரு இருக்கா? அம்மா எதுக்குமா இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்க? இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கு போய் அழுவாளா? எதுல சின்ன விஷயம்? அவ அம்மா கறிக்கு 3000 அனுப்பிட்டு இருக்கா. அந்த துட்டை என் கையில தரலாம்ல? நான் ஏதாவது வாங்கி எடுத்து திம்பாம்ல? ஏமா அதான் உனக்கு எல்லாம் வாங்கி போடுதானே, உனக்கு என்ன குறை? ஒரு முதல்ல அழுகி நிறுத்து. பொண்டாட்டிட்டு போய் சண்டை போடுறதுக்கு இல்ல, என்னைய வந்து மிரட்டிட்டு இருக்கான். அம்மா தங்கச்சி உனக்கு ரூபா அனுப்புதாள்ல? இவன் எதுக்கு இந்த கதையை இப்ப இழுக்கான்? அந்த கதையை இப்ப எதுக்கு இழுக்க? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, மகக்காரி ரூபா வர அனுப்புதாளா அந்த மாமியாருக்கு? சம்மந்தம் இருக்கோ இல்லையா சொல்லு. எவ்வளவு ரூபா தங்கச்சி உனக்கு அனுப்புவா சொல்லு. 4000 ரூபாய் கிட்ட அனுப்புவா. யாம்ல தங்கச்சி வேலை பார்க்காளா? இல்ல, அதான் உனக்கு தெரியுமே. வேலை பார்க்காத தங்கச்சியே அவ மாப்பிள்ளை கிட்ட இருந்து வாங்கி 4000 உனக்கு அனுப்புதா. அப்போ வேலை பார்க்க என் பொண்டாட்டி 3000 ரூபாய். அவளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்ட அம்மா அப்பாவுக்கு ஒரு 3000 கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல அதை சொல்லு. அப்படி போடுங்க. இப்பதான் அந்த மனசை கரெக்டா பேசியிருக்காரு. என்னம்மா வாய் பேசாம நல்ல திருன்னு முழிச்சிட்டு இருக்க? சொல்லு. உன் மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயமா? சொல்லு. பேசாம இருந்தோம்னா கூட 5-6 கேள்வி கேட்பான். அப்படியே ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம். அம்மா எப்பா ஒரு மாதிரி தலை கருகிறன்னு சுத்திட்டு வருதப்பா. எப்பா நான் போய் படுக்க போறேன்ப்பா. எப்பா எம்மா தப்பிச்சோம். சின்ன பொண்ணு இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். உங்க அம்மா என்னெல்லாம் பேசாம பாத்தீங்களா? எங்க அம்மா தானே வயசான காலத்துல பேசினா பேசிட்டு போறா. இந்த பாரு, அம்மாவா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி எப்பவுமே நான் நியாயம் பக்கம் தான் நிப்பேன். இன்னைக்கு உன் பக்கம் நியாயம் இருந்து உனக்காக பேசினேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுக்கு போய் யாரா தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? போய் ஒரு கப் காஃபி போட்டு கொண்டா போ. சரிங்க. பாவம் சின்ன பொண்ணு, அவளுக்கு நான் தானே சப்போர்ட்டா இருக்கணும்.